அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 வானத்திற்கு மேலே அல்லாஹுடைய அர்ஷ் இருக்கிறது. அர்ஷ் என்று சொன்னால் என்னங்க? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அல்லாஹுடைய அர்ஷ் என்பது அல்லாஹுடைய சிம்மாசனம், அல்லாஹுடைய உயர்ந்த சிறப்புக்குரிய இடம். அப்ப அந்த அல்லாஹுடைய அரிசி என்பது உலகத்தில் 2 முறை நடுங்குகிறதா. எப்பொழுதுமே அமைதியாக இருக்கின்ற அல்லாஹுடைய அரிசி என்பது, சிம்மாசனம் என்பது 2 முறை நடுங்குமா. எந்த 2 முறை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், முதலாக ஒரு மனிதன் தனிமையிலே, ஜமாத்தா இல்லாம கூட்டமா இல்லாம தனிமையிலே ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹுடைய அச்சத்தோடு அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை, அல்லாஹ்வுடைய தன்மைகளை நினைத்து தன் பாவத்திற்காக வேண்டி மனம் உருகி அழுகின்ற பொழுது அந்த அரிசி நடுங்குமா. இப்ப நடுங்குகின்ற பொழுது அல்லாஹ் அரிசி இடத்துல கேட்பானாம், ஏன் நடுங்குறா என்று அரிசியை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம். உடனடியாக அரிசி சொல்லுமா, யா அல்லாஹ், இந்த இடத்தில் இந்த அடியான் உன்னை நினைத்து, தன் பாவத்தை நினைத்து, உன்னுடைய ஜலாலியத்தை நினைத்து, உனது சிப்பத்துகளை நினைத்து அவன் அழுகிற செய்தியில் சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் அந்த அடியானை மன்னித்து விட்டதாக சொன்னதற்கு பிறகு அந்த அரிசி நின்றுவிடும் என்பதாக நபிகளார் பதிவு செய்கிறார்கள். இரண்டாவதாக அந்த அரிசி எப்பொழுது நடுங்கும் என்று சொன்னால், அசைம் என்று சொன்னால், ஒரு மனிதன் தேவையில்லாமல் மனைவியை தலாக் என்கிற வார்த்தை சொல்கின்ற பொழுது, மனைவியை தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எதற்கெடுத்தாலும் தலாக் என்கிற அந்த வார்த்தை உச்சரிக்கப்படுகின்ற பொழுது அந்த அரிசி நடுங்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனிமையிலே அதிகமாக அல்லாஹுடைய சிஃபத்துகளை, தன்மைகளை, அல்லாஹுடைய ஜலாலியத்தை நினைத்து அழுகின்ற தௌஃபீக் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.